Hi friends, in the video எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டா வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேடுவோம் அதுல எது பெஸ்ட்னு தெரியாத நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் வந்துனா VN ஆப் தான் அந்த VN ஆப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் நிறைய ஒரு டிஃபரண்டான எஃபெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுவீங்க அதே மாதிரி யூடியூபர் பிகினரும் சரி ஓகே VN ஆப்ல எடிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம யூடியூபர் பிகினருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா VN ஆப்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆப் தான் கஷ்டமா தான் எடிட் பண்ண முடியும் அதனால இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்டான வீடியோவா குவாலிட்டியான கண்டென்ட்டா எடுத்து நம்ம பெஸ்ட்டான வீடியோவா எடிட் பண்ணி எப்படி யூடியூப்ல அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் எப்படி ஒரு பெஸ்ட்டா வீடியோவை எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா VN ஆப்பை தான் யூஸ் பண்ணுவீங்க ஆனா இந்த வீடியோவில் நான் VN ஆப்பை பத்தி சொல்லல நான் இப்போ சொல்ல போற ஆப் வந்து பாத்தீங்கன்னா Inshot ஆப் இந்த Inshot ஆப்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணிருக்க மாட்டாங்க நமக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா இப்போ 2023ல நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அதனால இப்போ லேட்டஸ்டா வந்த வெர்ஷன்ல பயங்கரமான அப்டேட்லாம் நிறைய இருக்கு கண்டிப்பா ஒரு Inshot ஆப்ல ஒரு யூடியூபர் பிகினர் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அதுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் அதோட தேவையான எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் அதுக்குள்ளே இருக்கு சரி ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த Inshot ஆப்பை எப்படி ஏத்தி எப்படி நம்ம பேசிக்கான விஷயத்தை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க எல்லாரும் Play Store யூஸ் பண்ணுவீங்க இப்போ எல்லாரும் Play Store ஓபன் பண்ணீங்க Play Store ஓபன் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா Inshot அப்படினு சொல்லி டைப் பண்ணாலுமே எடிட்டர் வீடியோ அப்படினு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி வரும் நீங்க வந்து அதை கிளிக் கொடுத்த உடனே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து டைரக்டா ஓபன் ஆயிடுச்சு இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் 5 ஸ்டாருக்கு மேல தான் கொடுத்திருப்பாங்க ரிவ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ரிவ்யூவர் தான் கொடுத்திருக்காங்க இப்போ நான் இந்த ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கிறேன் இந்த ஆப் ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோன்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்க நான் ஆல்ரெடி இதுல தான் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க இதில் தான் நான் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நியூ டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நியூன்றது அப்புறம் பக்கத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டுருக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி என்ன வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் கொடுத்து போய்க்கலாம் இல்ல நான் வீடியோ எடுக்கல நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு எடிட் பண்ணிக்கிறனாலும் blank பேஜை நான் கொடுத்துக்கிறேன் இதில் கொடுத்து இதில் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேசிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா சின்ன மைனஸ் பாயிண்ட் தான் அதில் வந்து பாத்தீங்கன்னா Inshotன்னு சொல்லிட்டு லோகோ வரும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லோகோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதில் இன்ட்டு மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் கொடுத்த உடனே லோகோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுக்குறன்றப்போ ஒரு வீடியோஸ் ப்ளே ஆகும் அது மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லோகோவை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா அது ரிமூவ் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ ஒன்று ப்ளே ஆகும் அது மூலிமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுக்குறன்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டு அதாவது நீ எடுக்கிற வீடியோவே டைரெக்டாக வந்துடும் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸுக்கு அப்புறம் வீடியோஸுக்கு தனியாக இருக்குது டிக்டாக் வீடியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்செலாம் வீடியோட ரேஞ்சை மாற்றுறதுல இந்த டீட்டெயிலாக இருக்குது இதை பற்றி எதனா டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே 2 விஷயம் ஒளிஞ்சிருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கு பிரகாரம் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்ன்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் வாய்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் சவுண்டு இந்த மாதிரி ஃபுட்டு சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண பிறகு நீ அதுக்கப்புறம் அந்த வாய்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸோ இல்லை டைப்பிங்கோ அந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்துட்டுன்னா ஸ்டிக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி எமோஜிஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை நிறையா இருக்குது இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கணும் இது இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும் இதிலே சப்ஸ்கிரைபர் சோஷியல் மீடியா ஆப்லாம் இதில் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்துன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ எஃபெக்ட் அதாவது ஏஐ எஃபெக்ட்னா நம்மளோட லைவ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் எஃபெக்ட்லாம் இருக்கும் இதில் ஸ்டைல்ஸு செலிப்ரிட்டி அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு அட்ஜஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டியை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி இந்த பிபின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஆட் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு செட்டிங்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி ஆட் பண்ணோடனே இன்னும் நிறைய செட்டிங்ஸ்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும்
அதை பற்றியும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து வீடியோவில் பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்மளோட எவ்வளோ டியூரேஷன்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டியூரேஷன்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பற்றியும் இந்த வீடியோவில் இந்த ஆப்ஷன்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட், அதாவது வீடியோ ரெண்டாக பிரிக்கிறது. ஒரு வீடியோ ஃபுல்லாக இருக்கும், அதை ரெண்டாக பிரிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம வீடியோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காப்புறோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுற ஆப்ஷன், அப்புறம் வந்துட்டு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது, பேக்ரவுண்ட் இது ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா வச்சிங்கன்னா வீடியோவை நீங்கள் பண்ணுறப்போ வீடியோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வரணுமா, ஜூம் அவுட் பண்ணணும் வரணுமா, வீடியோ சுற்றிக்கின்னு வந்து இன்ட்ரோ வீடியோ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராப், உங்களோட வீடியோவை கிராப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் டூப்ளிகேட், இதே விஷயத்தை நீங்கள் டூப்ளிகேட்டாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ரிவர்ஸ்ன்ற ஆப்ஷனும் இருக்குது. ரொட்டேட் பண்ணிக்கலாம், வீடியோவை எந்த சைட்லலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் பிகினருக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. இந்த இன்ஷாட் ஆப்பில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்மளுக்கெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நான் ஒரு வீடியோவாக ஒரு இன்ஷாட் ஆப் டுட்டோரியலாக நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம பிளேலிஸ்ட்டு, அதாவது டெக்மீன்ற யூடியூப் சேனலில் இன்ஷாட் ஆப் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே ரெடி ஆகுது. அதில் நான் வீடியோ தெளிவாக இன்ஷாட் ஆப்பை பற்றி ஃபுல்லு எக்ஸ்பிளைனரோ பண்ணுறேன். இதில் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, நான் சொல்லலை. உங்களுக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அது ரிலேட்டிவான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.